சண்டேங்கிறனால நான் வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த விளாக்கில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்து வந்துட்டேன். இங்கே பாருங்க, எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து குக்கர்லேயே தாளிச்சுட போகிறேன். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ வந்து கடுகு, இப்போ பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட ஒரு தக்காளி, இப்போ வரமிளகா வேணால் ஒரு மிளகா பிச்சு போட்டுக்கலாம். நான் வரமிளகா தூள் போடுறதுனால வரமிளகா போடலை. வரமிளகா வேணுங்கிறவங்க தாளிக்கீரையே ஒரு மிளகா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வெங்காய தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை போட்டுப்போம். இந்த 1/2 கிலோ கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. கறி வேகும் போதே உப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டிங்கன்னா இது நல்லா தண்ணி விட்டு வந்துடும். 2வது கறியில் நல்லா உப்பு பிடிச்சிரும். அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து பச்சை வாசனை போகிறக்காகவும், இந்த கவுச்சியை நான்வெஜ் எப்போவுமே கவுச்சி அடிப்போம். அதனால இந்த மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த கவுச்சியும் போயிடும். 2வது மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினிங்கிறதுனால அது நல்லது. 2வது நல்லா வெந்து வந்துடும் கறி. இதுக்கு அடுத்தது நம்ம கொஞ்சம் வரமிளகாத்தூள். இது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாவில் வரமிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சோம்னா குழம்புல தான் அந்த காரம் இருக்கும் போது கறியில் இருக்காது. அதனால கறியை நல்லா வணக்கும் போதே வரமிளகாத்தூள் சேர்த்து வணக்கிட்டிங்கன்னா கறியில் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிச்சிடும். அதுக்காக இந்த வரமிளகாத்தூள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
கறி மசாலா, இதுவும் மட்டனில் நல்லா பிடிச்சி வாசனையாக இருக்கிறதுக்கு வேண்டி, மட்டன் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த கறி மிளகாத்தூள் வணக்கும் போதே போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும். உப்பு போடும்போதே நான் பொடி போட்டுட்டேன். நீங்கள் வந்து உப்பு போடும்போது இதை போட்டு நல்லா வணக்கிடணும். பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், கறி மசாலா எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டேன். இது வந்து கறியிலேருந்து நல்லா தண்ணி வடிஞ்சு வந்துருச்சு. இதோடவே நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு ஒரு 4 விசில் விட்டோம்னா, அதாவது எலாட்டுக்கறின்னா 3-4 விசில் போதும். இல்லை நல்லா முத்துநாடுனா 5 விசில், 6 விசில், 7 விசில் அப்படி விடணும். இப்போ வந்து இதையே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. மட்டனை குக்கரில் தாளிச்சுட்டு நல்லா வணங்க விட்டு 4 விசில் வச்சு நிறுத்தியாச்சு. இப்போ மசாலாவுக்கு தேவையானது வணக்கி அரைக்க போகிறோம். அரை கிலோ மட்டனுக்கு இவ்வளோ வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வணக்கிறேன். இது நல்லா வணங்கிட்டு முடியல. சின்ன வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. அதாவது பச்சை வாசமே வரக்கூடாதுங்க. நல்லா வணங்கிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இதை நல்லா வணக்கிக்கணும். இதுக்கப்புறம் கறி மசாலா 1 ஸ்பூன். ஏன்னா இதில் ஏன் கம்மியாக போடுற அப்படின்னா, மட்டன்லேயே வந்து கறி மசாலா தூள் போட்டிருக்கிறேன். அதனால இதில் கம்மி பண்ணிட்டேன். வேணும்னா எதுக்கும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா. இது நல்லா வணக்கணுங்க. மெயின் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, எல்லாம் நான்வெஜ் குழம்புலையும் நம்ம வணக்கிறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்குது. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கணும்னா தான் டேஸ்ட் வரும். நம்ம அவசரத்தில் 1-2 வணக்கி வச்சிட்டோம்னா பச்சை வாசம் அடிச்சுட்டு அந்த குழம்பே கெடுத்து வச்சுருவோம். அதனால் நல்லா வணக்கி அதுக்கப்புறம் செஞ்சோம்னா பச்சை வாசம் இல்லாமல் குழம்பு நல்லா வரும். அப்புறம் வரமிளகாத்தூள் ஃபஸ்ட்டே அதுக்கு 1 ஸ்பூன் சேர்த்திட்டேன். இதுக்கு 1 ஸ்பூன். நாங்கள் காரமாக தான் சாப்பிடுவோம். காரம் தேவையான அளவு அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 விசில் இறக்குனதுக்கப்புறம் கறி இப்படி தான் இருக்குங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கூட்டு ஊற்றி இன்னும் கொஞ்சம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வணக்கின மசாலாவை அரைச்சி எடுத்துட்டேன்.
பார்த்தீங்கன்னா கூட்டுத்தி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக ஃபைனலாக தேங்காய் ஊற்ற போகிறேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கிறேன்னா தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கசகசா, வேணும்னா இஞ்சி பூண்டு ஒரு துளி சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் தேங்காய் ஊற்றணும். தேங்காய் ஊற்றி ஒரு கொதி 2 கொதியிலேயே இறக்கிட்டா தான் நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு நான் இன்றைக்கி நல்லபடியாக வச்சுட்டேன். நீங்களும் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். யாருமே கமெண்ட் பண்ணுறதே இல்லை, கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.